வணக்கம் மச்சி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஒரு வீடியோக்கு வாட்ச் டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாட்ச் டைத்தை வந்துட்டு ஒவ்வொரு யூடியூப் சேனலும் ஆரம்பத்தில் சேனலுக்கு அப்புறம் வாங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது யூடியூப்பில் மானிட்டைசேஷன் க்ரைட்டீரியான்னு ஒன்று இருக்குது. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம், இது ரெண்டையும் 12 மாதத்துக்குள்ளே நம்ம ரீச் பண்ணியிருக்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கும் வந்துட்டு இந்த 12 மாதத்துக்குள்ளே ஒன்று கூட நமக்கு இருக்கக்கூடாது நம்ம சேனலுக்கு. ஸோ இந்த 3 க்ரைட்டீரியாவை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னா நம்ம யூடியூப் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணாலும் நமக்கு அப்ரூவலும் வந்துட்டு அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ மானிட்டைசேஷனுக்கு மட்டும்தான் இந்த வாட்ச் டைம் அப்படிங்கிறது ஒன்று தேவை. அதுக்கப்புறம் அதனால எந்த ஒரு யூஸும் நமக்கு கிடையாதுன்னு நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. பட் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு சேனலும் க்ரோ ஆகுறதுக்கு அந்த சேனலுடைய வாட்ச் டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் மானிட்டைசேஷனுக்கு மட்டும்தான் இந்த வாட்ச் டைம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோட எண்டில் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ வாட்ச் டைத்தினால நம்ம சேனலில் என்னென்னலாம் நம்மளால் பண்ண முடியுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் பற்றி பார்த்துருவோம். சேனலோட பேர் தர்ஷன் ஜிஏ. ஸோ ரொம்ப குட்டி பையன், ஒரு யூடியூப் சேனலில் ரன் பண்ணிகிட்டு இருக்காரு வித் பேரண்ட்ஸ் கைடன்ஸோட. ஸோ இவருடைய சேனலில் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக நீங்கள் நேச்சர் லவராக இருக்கீங்க அப்படின்னா இவருடைய சேனலை போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அவருடைய கண்டென்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராகவும் க்யூட்டாகவும் வந்துட்டு இருக்குது. அவர் சேனல் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட முழு சப்போர்ட்டையும் கொடுங்க மச்சீஸ். அப்புறம் உங்களோட சேனலில் நம்ம சேனல் நீங்கள் பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இலவசமாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலை நான் ஃப்ரீயாகவும் ப்ரொமோட் பண்ணுறேன். இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். ஸோ வாட்ச் டைம் அப்படிங்கிறது மானிட்டைசேஷனை தாண்டி வேறு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ யூடியூப்பில் நாம் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு வியூஸ் அதிகமாக போகிறதுக்கு, அதாவது நம்மளோட வீடியோ ரீச் ஆகிறதுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னா யூடியூப் அல்காரிதம் தான். ஸோ யூடியூப் அல்காரிதமுக்கு பிடிச்ச மாதிரி நாம் வீடியோவை அப்லோட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோக்கு வியூஸ் வந்து அதிகமாக போகும். ஒன்றும் இல்லைங்க, நிறைய பேர்த்தோட ஹோம் பேஜில் அந்த வீடியோவை யூடியூபே டிஸ்பிளே பண்ணும். அப்போது வியூஸ் அதிகமாக போகும். வியூஸ் அதிகமாக போகும்போது நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துட்டு அதிகமாக கிடைப்பாங்க. ஸோ இந்த லாஜிக் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். அதாவது இம்ப்ரெஷன்ஸ் அதிகமாச்சுன்னா வியூஸ் அதிகமாகும், வியூஸ் அதிகமாச்சுன்னா சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துட்டு நமக்கு அதிகமாக கிடைப்பாங்க. இந்த 3 விஷயம்தான். இப்போது எப்படி வந்துட்டு யூடியூப் அல்காரிதமுக்கு நம்மளோட வீடியோ பிடிக்க வைக்கிறது அப்படிங்கிறதுல மிக முக்கியமான பாயிண்ட் வந்து, அதாவது அல்காரிதமுக்கு பிடிச்ச முக்கியமான விஷயம் தான் இந்த வாட்ச் டைம். நீங்கள் ஒரு கண்டென்ட்டை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணுறீங்க, சேம் அதே கண்டென்ட்டில் இன்னொருத்தரும் வீடியோ போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய வீடியோ வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது. உங்களோட வீடியோ அதே கண்டென்ட் தான், ஆனால் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் அல்காரிதமுக்கு அந்த 15 நிமிஷம் வீடியோ தான் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அதுதான் கிடையாது. ஸோ அந்த 15 மினிட்ஸ் வீடியோ போடுறது முக்கியம் கிடையாது, அந்த 15 நிமிஷமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். இப்போது நான் திரும்பவும் அதே விஷயத்த சொல்கிறேன். ஒருத்தர் வந்து ஒரு கண்டென்ட்டுக்கு 2 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்காரு. சேம் அதே கண்டென்ட்டுக்கு நீங்கள் 15 நிமிஷத்துக்கு வீடியோ மேக் பண்ணியிருக்கீங்க. அவருடைய கண்டென்ட் 2 நிமிஷமாக இருந்தாலும் அது பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு 1.5 நிமிஷம் பக்கம் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறாங்க. ஸோ நிறையா வியூவர்ஸ் வந்துட்டு 1 நிமிஷத்துக்கு மேலே அவருடைய வீடியோஸை பார்க்குறாங்க. நீங்கள் சேம் கண்டென்ட்டை 15 நிமிஷத்துக்கு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கீங்க, அப்லோட் பண்ணியிருக்கீங்க. பட் அந்த வீடியோ அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஸோ வர வியூவர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, ஆனால் 1 நிமிஷத்துக்குள்ளே தான் பார்க்குறாங்க. அதாவது ஒரு 20 செகண்டு 30 செகண்டு இவ்வளோ தான் பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் வீடியோ போட்டிருக்கிறது 15 நிமிஷம், அவர் போட்டிருக்கிறது 2 நிமிஷம். ஆட்டோமேட்டிக்காக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லென்த்தாக வீடியோஸை மேக் பண்ணுறது முக்கியம் கிடையாது, அந்த வீடியோஸை வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஆக்கணும். இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, நம்மளால் அதை பண்ண முடியல அப்படின்னா தயவு செஞ்சு சின்னதாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வீடியோ முடிச்சிருங்க. ஸோ உங்கள் கண்டென்ட்டுக்கு சிம்பிளாக பண்ணால் நல்லா இருக்குன்னா சிம்பிளாகவே பண்ணிடுங்க. நீங்கள் டயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக செலவு பண்ணுற ஒவ்வொரு மினிட்டும் வேஸ்ட்டு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது அந்த 15 மினிட்ஸ்க்கு வீடியோ மேக் பண்ணார் இல்லையா, அந்த வீடியோவை யூடியூப் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணாது. ஸோ அதிகமாக யாருடைய ஹோம் பேஜ்லையும் டிஸ்பிளே பண்ணாது. அப்போ இம்ப்ரெஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது, வியூஸ் கிடைக்காது, சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்காது. இன்னொரு சைடு அவர் 2 நிமிஷத்துக்கு தான் வீடியோவே மேக் பண்ணியிருக்காரு, ஆனால் வர வியூவர் ஒவ்வொருத்தரும் 1 நிமிஷத்துக்கு மேலே அந்த வீடியோ பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்து எல்லாருடைய ஹோம் பேஜ்லையுமே யூடியூபே கொண்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணும், யூடியூபே டிஸ்பிளே பண்ணும். இம்ப்ரெஷன்ஸ் அதிகமாகும், வியூஸ் அதிகமாகும், அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகும். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் லென்த்தியாக வீடியோஸ் போடுறது ரொம்ப முக்கியம். அட் தி சேம் டைம் அந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் லென்த்தியாக வீடியோஸ் போட்டும் பிரோஜனம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி, 10 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போடுறீங்கன்னா யாருமே வந்துட்டு அதை ஃபுல்லாக உட்காந்து பார்க்க மாட்டாங்க. ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷம் இப்படி தான் பார்ப்பாங்க. பட் அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள்
ஒவ்வொரு வியூவரையும் பார்க்க வைக்கணும். 10 நிமிஷம் வீடியோவில் ஒரு 5 நிமிஷத்தை தாண்டுற மாதிரியாவது உங்களுடைய வீடியோ கண்டென்ட் வந்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி கண்டென்ட் வீடியோஸை நீங்கள் லென்த்தியாக அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வீடியோஸ்க்கு ரீச் அப்படிங்கிறது வேறு லெவலில் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா யூடியூப் அல்காரிதமுக்கு வீடியோவுடைய வாட்ச் டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஒன் ஆஃப் தி யூடியூப் சீக்ரெட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்துட்டு வேறு லெவலுக்கு ரீச் ஆகும். இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக்கு, இல்லைனா அந்த டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் யோசிக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கொட்டி விடுங்க. டவுட் சின்னதாக இருந்துச்சுன்னா ரிப்ளை பண்ணுறேன், பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ see you next video Machis. Until then, bye from Baba.